إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. قال ربي اشرح لي صدري ويسر لي أمري وحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் நமது உயிரிலும் மேலாகிய மதிக்கக்கூடிய மதிக்கப்பட வேண்டிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்களின் மீதும் தாபின் மீதும் தபோ தாபின் மீதும் இங்கே ஜும்மா நேரத்தில் நன்மை எதிர்பார்த்தவர்களாக அமர்ந்திருக்கும் உங்கள் எல்லோரும் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இறைவன் இந்த உலகத்தை உருவாக்கி அதில் மனிதர்களை படைத்து இந்த மனிதர்கள் மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இறைவன் புறத்தில் உள்ள வேதங்களையும் தூதர்களையும் இறைவன் அனுப்பியுள்ளான். நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த உலகம் என்பது ஒரு நிரந்தரமானது அல்ல, மறுமை என்பதுதான் ஒரு நிரந்தரமானது, இதற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்ற ஒரு நம்பிக்கை ஆழமாக நம்மிடத்தில் இருக்க வேண்டும். மறுமையை எவன் நம்பவில்லையோ அவன் முழுமையான முஸ்லீமாக ஆக முடியாது என்று நபிகளார் அவர்கள் சொல்லி உள்ளார்கள். இப்படிப்பட்ட மறுமை வாழ்க்கைக்கு முன்பாக மஹ்ஷர் மைதானத்தில் இறைவன் யார் யாரெல்லாம் நன்மைகளை செய்தார்களோ அவர்களுக்கு இறைவன் கூலியை கொடுப்பான். எவனெவனெல்லாம் இறைவனுக்கு கட்டுப்படாமல் தூதருக்கு கட்டுப்படாமல் உலகத்தை நோக்கி ஓடினானோ அப்படிப்பட்ட நபருக்கு ஏராளமான தண்டனைகள் அந்த மஹ்ஷர் மைதானத்துல நடக்கும். அதுல ஒவ்வொரு கூட்டத்தாருக்கும் ஒவ்வொரு விதமான தண்டனைகள் நடக்கும். இந்த மறுமையை பற்றி அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுகிறான். அந்த நிலைமை என்பது மிக மோசமானது. அல்லாஹ் சொல்லுகிறான், இதில் குலூபுல் அதல் ஹனாஜிர், மனிதர்களுடைய உள்ளங்கள் அவருடைய தொண்டை குழியை அடைந்து விடும் என்று அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுகிறான். ஒரு பயத்தில் இருக்கும்போது பதப்பதட்டம், உள்ளங்கள் நடுநடுங்கும். அந்த நடுக்கத்தினால ஹார்ட் டக்கு டக்குன்னு அடிக்கும் போது அந்த இதயம் என்பது அவருடைய தொண்டை குழியை அடைந்து விடும். அல்லாஹ் திருமறையில் இன்னொரு இடத்தில் சொல்கிறான், குலூபு வாஜிஃபா, அந்த நேரத்தில் மனிதருடைய உள்ளங்கள் நடுநடுங்கி கொண்டிருக்கும். நம்ம எப்படியாவது நரகத்திலிருந்து சொர்க்கத்தின் பக்கம் ஓடிய வேண்டும், நாம் நரகத்தில் விழுந்திடக்கூடாது என்று மனிதர்கள் பயந்த நிலையில் மஹ்ஷர் மைதானத்தில் இருப்பார்கள் என்று அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுகிறான். கடுமையான ஒரு நாள், ஒருத்தர் கூட தப்பிக்க முடியாது. அப்படிப்பட்ட நாள், அந்த நாளை நீங்கள் நினைவு வைச்சுக்கோங்க என்று அல்லாஹ் திருமறையில் பல இடத்தில் பேசி காட்டுகிறான். இப்ப மஹ்ஷர் மைதானத்துல ஒவ்வொரு சாராருக்கும் அவர்கள் ஏத்த கூலியை இறைவன் கொடுப்பான். அவர்கள் செய்த பாவத்திற்கு இறைவன் ஏராளமானவருக்கு தண்டனை கொடுப்பான். அதுல சில முக்கியமான எச்சரிக்கைகள், இன்றைக்கு மக்களிடத்தில் அலட்சியமா இருக்கக்கூடிய விஷயங்கள், அதை மட்டும் நாம் இன்றைய ஜும்மாவுல பார்ப்போம். எத்தனையோ செய்திகள் இருக்கிறது, முக்கியமான சில செய்திகளை மட்டும் நான் தொகுத்து சொல்கிறேன். அல்லாஹ் திருமறையில மனிதர்களுக்கு பல கட்டளைகளை இட்டுள்ளான். அல்லாஹ் சொல்லும் போது பல இடத்துல பார்த்தோமே, ஆனால் வகீமு ஸலா வ ஆத்து ஸக்கா, அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான்,
தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜக்காத்தை கொடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்றைக்கு உலகத்தில் வாழும் போது இந்த தொழுகை விஷயத்துல நாம் சரியான முறையில் நடந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு உலகத்தில் பார்த்தோமேயானால் ஒவ்வொரு பள்ளிவாசல்ல ஜும்மா நேரத்தில் பள்ளிவாசல் நிரம்பி வழிகிறது. மற்ற தொழுகைக்கு அந்த கூட்டம் என்பது இல்லை. ஃபஜ்ர் தொழுகைக்கு ஒரு சப்பு 1.5 சப்பு தான். எல்லா பள்ளிவாசலும் இதே நிலைதான். ஆனா உலகத்துக்காக இவன் என்ன பண்ணுகிறான்? ஒரு நேரத்தில் ஒரு வேலை கொடுத்தா, அந்த ஃபஜ்ர் நேரத்தில் ஒரு வேலையை கொடுத்தா அதற்காக ஓடுகிறான். டயத்துக்கு போய் இருக்கணும், அப்பதான் சம்பளம் கிடைக்கும் என்று அதற்காக நேரத்துக்காக எந்திரிச்சு 4:30க்கு எந்திரிச்சு 5 மணிக்கு போயிடறான். ஆனா தொழுகைக்காக மறுமையில் வெற்றி பெற வேண்டும், மறுமையில் இருந்தால்தான் நாம் சொர்க்கத்தை அடைய முடியும், இந்த ஒரு நோக்கம் அவன் இடத்தில் இல்லை. காரணம், உலகம் என்பது மறுமையை மறைத்து விடுகிறது. மறுமை நாளில் சில கூட்டத்தார்கள் இருப்பார்கள். அதுல தொழுகையை பேணி நடக்கக்கூடிய கூட்டத்தார்கள் உலகத்துல சரியான முறையில் தொழுதிருப்பார்கள். ஃபஜ்ர் தொழுதிருப்பாங்க, லுஹர் தொழுதிருப்பாங்க. அப்படிப்பட்ட நபர்கள் மஹ்ஷர் மைதானத்தில் எப்படி இருப்பார்கள் என்றால், அந்த தொழுகை என்பது பிரகாசமாக அவர்களுக்கு இருக்கும், சாட்சியாக அவர் இருக்கும், ஒளியாக இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க. வமல்லம் யுஹாஃபிஸ், எவன் தொழுகையை பேணவில்லையோ, சரியான முறையில் அதை பின்பற்றவில்லையோ, அப்படிப்பட்ட நபர் மறுமையில அந்த தொழுகை என்பது எந்த ஒரு சாட்சியாகவும் வராது, அவனுக்கு ஒளியாக இருக்காது, அவன் நரகத்தில் போய் விடுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு எச்சரிக்கையை சொல்லி காட்டுகிறார். இதே வசனத்துல அல்லாஹ் ஆத்து ஜக்கா என்று சொல்லி காட்டுகிறான். தொழுகை எப்படி கடமையோ அதே போன்று ஜக்காத் என்பது கடமை. ஒரு தொகையை அடையும் போது, செல்வத்தை ஒரு குறிப்பிட்ட தொகை அடையும் போது அதை அல்லாஹ்வுடைய பாதையில் நாம் என்ன பண்ண வேண்டும்? ஜக்காத்தாக கொடுக்க வேண்டும், தர்மமாக கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்காதவன் மறுமையில் பல தண்டனைகள் நடக்கும். கடுமையான செய்திகள், ஒவ்வொரு செய்தியிலையும் பார்த்தோமேயானால் அவ்வளவு கடுமையான தண்டனை நடக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொன்னார்கள், சஹீஹுல் புகாரியில பதியப்பட்ட ஒரு செய்தி, மறுமை நாளில் ஜக்காத்தை கொடுக்காமல் செல்வத்தை சேர்த்து வைத்திருப்பான். உலகத்துக்காக வீட்டு கட்டுறது, சொத்து வாங்குறது, ஆடம்பரமாக வாழ்றது, அங்க போறது இங்க போறது, சாப்பிடுறது, எல்லாத்துக்கும் செல்வத்தை சேர்த்து வைத்தவன் ஜக்காத்துக்கு இந்த செல்வத்தை கொடுக்காமல் இருந்திருப்பான். இவன் மேல கடமையா இருக்கும். அப்படிப்பட்ட நபருக்கு மறுமை நாளில் மஹ்ஷர் மைதானத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு தண்டனை இறைவன் கொடுப்பான். எப்படிப்பட்ட தண்டனை என்றால், அல்லாஹ் நரகத்திலிருந்து ஒரு சின்ன கல்லை எடுப்பான். எடுத்து என்ன பண்ணுவான் என்றால், அவனுடைய மார்பு பகுதியில் அந்த கல்லு வைக்கப்படும். அந்த கல்லினுடைய சூட்டு அவ்வளவு வெப்பமாக கொதிக்கும். அந்த கல் என்ன ஆகும் என்றால், அவனுடைய மார்பு பகுதியிலிருந்து அவன் பின் புஜத்தின் வழியாக, தோல் புஜத்தின் வழியாக வெளியே வரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொன்னாங்க. பிறகு அந்த கல்லு அவனுடைய தோல் புஜத்துல வைக்கப்படும், முதுகு பக்கத்துல. அது வெப்பம் தாங்க முடியாம அந்த உடலை எல்லாம் கிழிச்சிட்டு போய் திரும்பியும் மார்பு வெளியாக அந்த கல் வெளியே வரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொன்னார்கள். இது யாரு என்றால், உலகத்துல ஜக்காத்து கொடுக்காமல் மற்ற விஷயத்திற்காக செல்வத்தை தேடி தேடி சேர்த்து வைத்து செலவு செஞ்சிருப்பான்ல, அப்படிப்பட்ட நபருக்கு இப்படிப்பட்ட ஒரு தண்டனை நடக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொன்னார்கள். அதே போன்று ஜக்காத்து கொடுக்காதவன், அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொன்னார்கள் இன்னொரு செய்தியில, மறுமை நாளில் ஜக்காத்து கொடுக்காதவனுடைய நிலை என்பது ஒரு பாம்பு, விஷமுள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு பாம்பு அவனுடைய கழுத்தை சுற்றுமா, சுற்றி அவனுடைய தாடையை கடிக்கும். ஆனா கன்சுக் ஆன மாலுக், நான் தான் நீ சேர்த்து வைத்த செல்வம், நான் தான் நீ சேர்த்து வைத்த கஜானா என்று அவனுடைய தாடையை கொத்தும் என்று நபிகளார் அவர்கள் சொன்னார்கள். உலகத்துல வாழும் போது செல்வம் அவனுக்கு கை நிறைய கொட்டி கிடக்கும், ஜக்காத்து கடமையாயிருக்கும். அவன் என்ன பண்ணியிருப்பான்? அந்த செல்வத்தை ஜக்காத்துக்கு ஒதுக்காமல் மற்ற மற்ற உலக காரியங்களுக்கு ஒதுக்கி இருப்பான், ஜக்காத்து கொடுக்காமல் போயிருப்பான். இன்றைக்கு மக்களுடைய நிலை அப்படி இருக்கு. ஜக்காத் விஷயத்துல பெரும்பான்மை நபர்கள் அலட்சியமா இருக்கிறாங்க. தொழுகையை கரெக்டான முறையில பேணுகிறாங்க சில நபர்கள். ஆனா ஜக்காத்து வந்துருச்சு, பொருளாதாரம் வந்துருச்சு என்றால் அதுல கவனம் இல்லை, அலட்சியம் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, மறுமையில் இவ்வளவு பெரிய கடுமையான தண்டனை மஹ்ஷர் மைதானத்துல கொடுக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொன்னாங்க. அல்லாஹ் திருமறையை சொல்லி காட்டுகிறான், அவருடைய முதுகுல நாம் சூடு போடுவோம். யாருக்கு? ஜக்காத்தை கொடுக்காதவன். உலகத்தை சேர்த்து வச்சிருப்பான்ல, தங்கத்தை சேர்த்து வச்சிருப்பான், வெள்ளியை சேர்த்து வச்சிருப்பான், அப்படிப்பட்ட நபருக்கு அவருடைய முதுகுல நாம் சூடு போடுவோம் என்று அல்லாஹ் திருமறையில சொல்லி காட்டுகிறான். இப்படிப்பட்ட தண்டனை ஜக்காத்து கொடுக்காதவருடைய நிலை என்பது மறுமையில ரொம்ப மோசமாக இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க. அடுத்து இன்றைக்கு பார்த்தோமையானால் பொருளாதாரம், மக்கள் எல்லாம் பொருளாதாரத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட காலம் என்பது எப்படி ஆயிருச்சுன்னா, மோசடி என்பது அதிகமா நடக்குது. பொருளாதார விஷயத்துல யாராவது ஒருத்தன் ஒரு மாதிரியா இருக்கிறான் என்றால் பொருள் அதிகமா வைக்கிறது, மோசடி செய்து எப்படியாவது அவன்கிட்ட காசை எடுத்துருவோம், அபகரிச்சிரும் என்று அவன்கிட்ட இருந்து அந்த காசை மோசடியான முறையில எடுக்கிறது. இப்படிப்பட்ட நபருக்கு மறுமையில ஒரு தண்டனை நடக்கும்.
அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொன்னார்கள், சஹீஹ் முஸ்லிம்ல பதியப்பட்ட ஒரு செய்தி, அல்லாஹ் மறுமை நாளின் மஹ்ஷர் மைதானத்துல இன்னாருடைய மகன் என்று இறைவன் என்ன பண்ணுவான், கூப்பிடுவான். அவன் என்ன பண்ணிருப்பான், உலகத்துல மோசடி செஞ்சிருப்பான், பொருளாதார விஷயத்துல, வியாபாரத்திலேயோ அல்லது யார்கிட்டயோ அவன் அபகரிச்சிருப்பான் அவனுடைய பொருளை. அவனுக்கு என்ன பண்ணும் என்றால் இறைவன் ஒரு கொடியை அவனுக்கு ஊண்டுவான். அவன் 100 ரூபாய்க்கு மோசடி செஞ்சிருக்கான், அதுக்கேத்த மாதிரி கொடி. 1000 ரூபாய்க்கு மோசடி செஞ்சிருக்கான், அதுக்கேத்த மாதிரி பெருசா கொடி இருக்கும். இந்த கொடியை இறைவன் எங்கே ஊண்டுவான் என்றால் அவனுடைய பின்பகுதி ஊண்டுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். இந்த இஸ்திஹி அவனை கூப்பிட்டு, இந்தாப்பா நீ உலகத்துல மோசடி செஞ்சிருக்க, அதற்காக கொடி கொடுக்கப்படுது என்று அவனுடைய பின்பகுதியில குத்தப்படும் என்று நபிகளார் அவர்கள் சொன்னார்கள். பொருளாதார விஷயத்துல மிக கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் திருமறையில பல இடங்கள்ல பேசும்போது பொருளாதாரம் என்பது என்னுடைய அருள் கொடை. அது எப்போ அருளாக மாறுது என்றால் அல்லாஹ்வுடைய பாதையில் நாம் செலவு செய்யும் போது, தர்மங்கள் செய்யும் போது, ஜக்காத்தை சரியான முறையில் கொடுக்கும் போது அது நம்மை சொர்க்கத்துக்கு கூட்டு போகிறது. அதே அல்லாஹ் திருமறையை சொல்லி காட்டுகிறான், வஅலமு அன்னமா அம்வாலுக்கும் ஃபித்னா, உங்களுடைய செல்வங்கள் உங்களுக்கு சோதனை. எப்போ சோதனை ஆகிறது, பொருளாதாரத்தை மோசடியான முறையில பெறுவது, ஹராமான முறையில் எடுப்பது, தர்மம் செய்யாமல் ஜக்காத்து கொடுக்காமல் இப்படி நாம் மோசடி செய்து கொண்டோமே ஆனால் அது உங்களை நரகத்தில் தள்ளிவிடும் என்று அல்லாஹ் திருமறையில சொல்லி காட்டுகிறான். அப்போ இந்த மாதிரி மோசடி செய்பவர்களுக்கு மறுமையில் எப்படிப்பட்ட தண்டனை, கொடி பின் பகுதியில ஊண்டப்படும் என்று நபிகளார் அவங்க சொன்னார்கள். எந்த அளவுக்கு அவன் மோசடி செஞ்சிருப்பானோ, 1 கோடிக்கு ஒருத்த மோசடி செஞ்சிருக்கானோ அதுக்கேற்ற மாதிரி கொடி பெருசா போய்கிட்டே இருக்கும். அவன் எந்த அளவுக்கு மோசடி செஞ்சுக்கிட்டு இருந்தானோ அதுக்கு அளவுக்கு டபுள் மடங்கு அப்படியே போய்கொண்டே இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்லி காட்டுறாங்க. இன்னைக்கு பார்த்தோம், ஏன்னா எப்படியாவது மோசடி செய்யணும், பொருளாதாரத்தை நம்ம சம்பாதிச்சு நம்ம வாழ்ந்தா போதும் என்று பல வகையில மோசடி நடக்கிறது. நில விஷயத்தில் என்ன பண்ணுவார்கள், மோசடி செய்வார்கள். ஏதாவது என்ன இவன்ட்ட இருந்து ஒரு நிலத்தை அபகரிச்சிரும், ஒரு ஜான் அளவு ஒரு பகுதி நம்ம ஏமாத்திரலாமே என்று அப்படி ஒரு மோசடி ஓடிக்கொண்டிருக்கிறது. அதற்கும் அருமை நாளின் தண்டனை இருக்கிறது. ஆயிஷா அவங்க சொல்றாங்க, ஒரு ஜான் அளவு ஒரு பகுதி அளவு நீ நிலத்துல மோசடி செய்தால் இறைவன் என்ன பண்ணுகிறான், மஹ்ஷர் மைதானத்துல அந்த ஒரு ஜான் அளவுக்கு மோசடி செய்திருப்பீர்களே அதை இறைவன் என்ன பண்ணுவான், 7 நிலங்கள் 7 பகுதிகள் அல்லாஹ் என்ன பண்ணுவான் என்றால் அதை மலை போன்று ஆக்கி உன்னுடைய கழுத்தில் தொங்க விட்டுருவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொன்னதாக ஆயிஷா அவங்க அறிவிக்கிறாங்க. மிக கடுமையான செய்தி. நம்மளால ஒரு தர்ஜுமாவை கழுத்தை தொங்க விட முடியாது. ஒரு ஜான் அளவு சின்னதானப்பா அப்படின்னு நம்ம அசால்ட்டா போன மோசடி செஞ்சோமே ஆனால் அல்லாஹ் என்ன பண்ணுகிறான், 7 நிலங்களை சேர்த்து மலையை போன்று ஆக்கி இறைவனுடைய கழுத்தில் தொங்க விடுவான் என்று நபிகளார் அவங்க சொன்னார்கள். அதனால கவனமா நடந்துக்கங்க என்று ஆயிஷா அவங்க எச்சரிக்கை செய்யறாங்க. இதெல்லாம் உலகத்துல சர்வசாதாரணமா நடந்துட்டு எல்லாம் செய்யறோம், நம்மளும் செய்யறோமே. ஆனா மறுமையில் அல்லாஹ் பிடிச்சு விடுவான். அதான் அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபகைஃப தத்தகூன், எப்படி தப்பிக்க முடியும், மறுமையில் எல்லாம் பளிச்சுன்னு அல்லாஹ் கொடுத்துருவான். இன்றைக்கு நம்ம ஒரு 2 பேர் ரகசியம் பேசுறோமா, 2 பேருக்குள்ள இருக்கும். ஆனா மறுமையில் அது வெளிப்படையாக அல்லாஹ் என்ன பண்ணுவான், போட்டு காமிச்சிருவான், யாரும் தப்ப முடியாது என்று அல்லாஹ் திருமறையில சொல்லி காட்டுகிறான். இப்படி பல சம்பவங்கள் நடக்கும். அதுல சில நபர்கள் வருவார்கள். எப்படி என்றால் திகாமா மலையை போன்று நன்மைகள் எடுத்துட்டு வருவாங்க. உம்ரா ஹஜ்ஜுக்கு போனீங்கன்னா அந்த மலையை பார்க்கலாம். சவுதி அரேபியால திகாமான ஒரு மலை சொல்லுவாங்க, நல்ல தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பெரிய மலை. அந்த மலையை போன்று என்ன பண்ணுவார்கள், சில நபர்கள் நன்மைகள் எடுத்துட்டு வருவாங்களாம். அல்லாஹ் பார்த்துட்டு அதை என்ன பண்ணுவான் என்றால் ஹபா மன்சூரா, பரப்பப்பட்ட புழுதியாக அந்த நன்மை இறைவன் அழிச்சு விடுவான். ரசூலுல்லாஹ் இந்த செய்தியை சொல்றாங்க. சஹாபாக்களுக்கு ஒரே பயம். சௌபான் அவங்க கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, யார் அவங்க, நீங்க அவங்களை எங்களுக்கு தெளிவுபடுத்திருங்க, நாங்களும் அந்த மாதிரி ஆயிடக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல அவங்க கேட்கிறாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவர்களும் உங்களை போன்று ஒரு சகோதரர் தான். நீங்க எப்படி இரவு நேரத்துல எந்திரித்து நின்று தொழுதீர்களோ, தஹஜ்ஜுத் தொழுதீர்களோ, அதே போன்று அவரும் எந்திரித்து நின்று தொழுதார். ஆனா அவருடைய நிலை எப்படி ஆகிவிட்டது, தனிமையில் வரும்போது இறைவன் எதையெல்லாம் தடுத்தானோ அதை அவர் செய்து கொண்டிருந்தார். அதனாலதான் அல்லாஹ் என்ன பண்ணுகிறான், அவருடைய நன்மைகளை மலை போன்று இருந்தாலும் இறைவன் அதை பரப்பப்பட்ட புழுதிகளாக ஆக்கி விட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க. இன்றைக்கு பார்க்க முடியறதுல கூட்டத்தில் இருக்கும் போது நம்ம பெரிய ஒரு கொள்கைவாதி, அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடியவர்கள், தர்மம் செய்யக்கூடியவர் என்று நம்ம பல பேருக்க பார்க்கலாம். ஆனா தனிமை வந்துருச்சுன்னா ஒரு அசால்ட் ஆயிருது, ஏதாவது யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க என்றால் அல்லாஹ் தடை செய்ததெல்லாம் இவன் சர்வசாதாரணமா ஹலாலாக்கி கொள்கிறான். அல்லாஹ் அதை என்ன பண்ணுவான் என்றால் பார்த்துட்டு அப்படியா பரப்பப்பட்ட புழுதிகளாக இறைவன் ஆக்கிடுவான். அல்லாஹ் திருமறையில கூட அது சம்பந்தமா சொல்லும் போது, கதிம்னா இலாமா அமீலு மின் அமலின்,
நாம் என்ன பண்ணுகிறோம், சில நபர்களுடைய அமல்களை செயல்களை உற்று பார்க்கிறோம். உற்று பார்த்து விட்டு ஃபஜஅல்னாஹு அபா மன்சூரா, அந்த அமல்கள் நல்ல முறையில் இருந்தா நாம் ஏற்றுக்கொள்கிறோம். கூட்டத்துல ஒரு மாதிரியும் தனிமை வந்த உடனே ஹராமை ஹலாலாக்கி கொள்கிறானே இவனுடைய அமல்களை ஹபா மன்சூரா நாம் என்ன பண்ணுகிறோம் என்றால் பரப்பப்பட்ட புழுதிகளாக நாம் அழித்து விடுவோம் என்று அல்லாஹ் திருமறையில சொல்லி காட்டுகிறான். எவ்வளவு பெரிய ஒரு சங்கடமான விஷயம். நல்ல சேர்த்து வச்சு ஒரு வீடை கட்டுவோம், ஒரு இடிஞ்சு விழுந்துருச்சுன்னா அவ்வளவு கவலையா இருக்கும். நல்ல சேர்த்து வச்சு ஒரு கடையை கட்டி வியாபாரம் அபோகமா ஓடிக்கொண்டிருக்கிறது, தீபத்தி எரியுதுன்னா அவ்வளவு சங்கடமா இருக்கும். சின்ன பிள்ளையில இருந்து சொர்க்கத்துக்கு போகணும் என்று கஷ்டப்பட்டு சேர்த்து வைத்து மலையை போன்று அமல்களை நாம சேர்த்துட்டு தனிமையில நம்ம தவறான ஒரு முறையில போனோமே ஆனால் அதை இறைவன் என்ன பண்ணுகிறான், சுக்குநூறாக உடைத்து விடுகிறான். செஞ்சது வேஸ்ட். இப்போ மறுமை நாளில் எப்படி இருக்கும், அல்லாஹ் அவர்கள் செய்த ஒவ்வொரு விஷயத்தையும் சின்ன விஷயத்தை கூட உணர மாட்டான். அந்த ஏடுல பதிவு செய்யப்பட்டிருக்கும். மலக்குகள் நம்மோடு இருக்கிறார்கள். அவங்க இருக்கும் போதுதான் நம்ம எல்லா விஷயத்தையும் செய்யறோம். அவர்கள் ஒரு ஒரு விஷயத்தையும் பதிவு செய்வார்கள். வறுமை நாளில் அந்த ஏடு கொடுத்த உடனே கெட்டடியான புலம்புவான மாலி ஹாதல் கிதாப், இது என்ன புத்தகம்பா, சிறிய விஷயத்தை கூட உடலே எல்லாத்தையும் கரெக்டா எழுதியிருக்கேன் என்று அப்படி புலம்புவானா. ஏடுகள் கெட்டடியார் கொடுக்கப்படும், அவன் நரகத்தில் போவான் என்று அல்லாஹ் திருமறையில சொல்லி காட்டுகிறான். அப்ப நாம கவனமா இருக்கணும். வறுமை நாளில் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்லும் போது கூட அல் யௌம நஹ்திமு அலா அஃப்வாஹி, அந்த நாள்ல அவருடைய வாய் முத்திரையிடப்படும். இவனுடைய கைகள் காலு மூக்கு எல்லாமே என்ன ஆகும், நீங்க இப்ப பேசுங்க என்று உத்தரவிடப்படும். அவர்கள் பேசுவார்கள். இந்த கண்ணை வைத்து அவன் இதை பார்த்தான், இந்த காலை வைத்து அவன் இங்கே கெட்டதுக்கு நடந்து போனான், இந்த கையை வைத்து அவன் இதை கெட்டதை செய்தான் என்று அது பேசுமா. அப்போ அந்த அடியான் சொல்லுவானா, அவரெல்லாம் பேசி முடிஞ்சதுக்கு அப்புறம் அல்லாஹ் என்ன பண்ணுவான், வாயை என்ன பண்ணுவான், பேச சொல்லுவான். இப்போ வாய் சொல்லுமா, உங்களுக்காக தான் நான் என்ன பண்ணுகிறேன், அவரிடத்தில் அல்லாஹ்விடத்தில் வாதாடி கொண்டிருக்கிறேன், என்ன நீங்க நரகத்தில் தள்ளுவதற்காக நீங்க இப்படி சொல்றீங்க என்று அவன் அந்த அடியான் புலம்பிக்கிட்டே நரகத்தில் போவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொன்னாரு. அப்ப இறையச்சம் என்பது நம்ம இடத்துல எல்லா இடத்துலயும் இருக்கணும். தனிமையில் இருந்தால் ஒரு மாதிரி, கூட்டத்தில் இருந்தா ஒரு மாதிரி, அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருந்தவன் ஆனால் அது மிக மோசமான ஒரு நிலை. எல்லா இடத்திலும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். மலக்கள் இரண்டு தோள்புறத்திலும் இருக்கிறார்கள், அவர்கள் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு விஷயமே இங்க என்ன ஆகாது, விடப்படாது என்ற ஒரு அச்சம், இறை பயம் என்பது நம்ம இடத்துல ஆழமாக இருந்தால்தான், தனிமையில இருந்தாலும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கான் என்று நாம் பாவத்திலிருந்து தவிர்ந்து கொள்வோம். இப்ப இந்த விஷயத்தை நாம் கொஞ்சம் கவனமா வச்சுக்கணும். அடுத்து மஹ்ஷர் மைதானத்துல இன்னும் சில சம்பவங்கள் நடக்கும். முகஸ்துதி, அதாவது நாம ஒரு அமல் செய்கிறோம் என்றால் அல்லாஹ்வுக்காக நான் செய்கிறேன், இந்த ஒரு இஹ்லாஸ் நம்ம இடத்துல இருக்கணும். இவர் பார்க்கிறாரு, இவர் நம்மளை புகழணும், இவர் நான் வந்துட்டார் பள்ளிவாசல் வந்துட்டா நம்ம 2 ரக்காயத்தை நல்லா நீட்டி தொழணும், இவர் வந்துட்டார் என்றால் குர்ஆனை நம்ம நல்ல முறையில ஓதணும், சத்தமா ஓதணும், அவர் பார்த்துட்டு என்னப்பா இப்படி இருக்கிறீங்க என்று இப்படி புகழணும் என்பதற்காக செஞ்சோமே ஆனால் அந்த அமலும் என்ன ஆகும், சுக்குநூறாக உடைக்கப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய சமுதாயத்துக்கு எச்சரிக்கை செய்கிறாங்க சஹாபாக்களுக்கு, உங்க இடத்துல நான் பயப்படுவதெல்லாம் சிறிய இணை வைப்புதான் என்று ரசூலா சொல்றாங்க. சஹாபாக்கள் இருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இணை வைப்பு என்றால் தெரியும், அது என்ன சிறிய இணை வைப்பு, பிறர் பார்க்க வேண்டும் என்று அமல் செய்கிறல, பிறர் புகழ வேண்டும் என்று அமல் செய்கிறல, அதை நினைத்துதான் நான் பயப்படுறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க. மறுமை நாள் அப்படியும் சில கூட்டம் வருவார்கள். அப்போ அல்லாஹ் என்ன பண்ணுவான் என்றால் ஒவ்வொரு சாராருக்கும் அவர்கள் ஏத்த கூலியை பிரித்து கொடுத்து எவன் தண்டனை பாவம் செய்தானோ அவனுக்கு இறைவன் தண்டனை கொடுப்பான். அப்போ ஒரு கூட்டம் ஓடி வருவார்கள், இறைவா எங்களுடைய அமலை கூடு என்று வருவார்களாம். இப்ப அல்லாஹ் சொல்லுவானா, இது அபு இலல்லதீன குன்தும் துராஊன ஃபித் துன்யா, உலகத்தில் நீ யார் பார்க்க வேண்டும் என்று நீ அமலை செய்தாவோ அவரிடத்துல போய் நீ கேளு, நான் பார்க்கணும், என்னுடைய கூலி என்னுடைய திருப்தி உனக்கு கிடைக்க நீ செய்யல, நீ எதற்காக அமல் செஞ்ச, அவர் புகழணும், அவர் ஊர்ல இப்படி பேசணும், அவர் என்னை பத்தி இப்படி பேசணும் என்று அதற்காக நீ அமல் செஞ்சாய், அதற்காக நீ தொழுதாய், அதனால் நீ அவனிடத்திலே போய் அமலை கேளு என்று இறைவன் என்ன பண்ணுவான், மஹ்ஷர் மைதானத்தில் அவர்களை விரட்டி விடுவான். அதே போன்று இன்னும் சில செய்திகளை பார்ப்போம். சில கூட்டத்தார்கள் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்பார்கள். அல்லாஹ் அந்த திரையை விளக்கும் போது அந்த கூட்டத்தார்கள் சஜிதா செய்வார்கள். அல்லாஹ்வுடைய முகத்தை பார்த்து அப்படியே சஜிதாவில் விழுவாங்க. சில பேரால சஜிதாவில் விழ முடியாது. அவர் யார் என்றால் பிறர் பார்க்க வேண்டும், பிறர் புகழ வேண்டும் என்பதற்காக அமலை செய்திருப்பான். அல்லாஹ்வுடைய முதுகை கட்டையை போன்று ஆக்கிடுவான். அவர்களால் சஜிதா பண்ண முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அப்போ ஒரு அமல் செய்யும் போது நாம என்ன பண்ணணும் என்றால் இஹ்லாஸோட செய்யும், அல்லாஹ்வுக்காக செய்கிறேன், எப்படிப்பட்ட அமலாக இருந்தாலும் சரி. நம்ம என்னதான் பெரிய பெரிய அளவுக்கு அமல் சேர்த்து அதனுடைய நிலைமை என்பது இவர் புகழணும் என்று நம்ம போயிட்டோம் என்றால் அந்த அமல் அல்லாஹ் ஏத்துக்க மாட்டான், உடைச்சிருவான். சின்ன அமலா இருந்தாலும் இஹ்லாஸோட செய்கிறேன் என்றால் அது அல்லாஹ்வுடைய பார்வையில் நல்ல முறையில் போச்சு, அது 700 மடங்காக ஆகும். அப்ப இந்த ஒரு அச்சம் நம்ம இடத்துல இருக்க வேண்டும். அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் இங்க நமக்கு பாடமாக சொல்லி காட்டுறார்கள்.
அடுத்து இன்னும் சில சாரார்கள் வருவாங்க. அவங்க எப்படி என்றால் தொழுகையில கரெக்டா இருப்பாங்க. யௌமல் கியாமா மறுமை நாளில் வருவார்கள். பி ஸலாத்தின் தொழுகையை கொண்டு வருவார்கள். பி ஸகாத்தின் ஸகாத்தை கொண்டு வருவார்கள். ஸகாத்தை சரியான முறையில் கொடுத்திருப்பாங்க. பி சியாமின் நோன்பை கொண்டு வந்திருப்பாங்க. நல்ல தொழுதிருப்பாங்க. 5 வேளை வக்தி நல்ல முறையில் கடைபிடித்திருப்பார்கள். ஸகாத்தையும் நல்ல முறையில் கொடுத்திருப்பார்கள். நோன்பையும் சரியான முறையில் வைத்திருப்பார்கள். அவங்க மறுமையில் ஆஜராவாங்க. அப்போ அவரோட இன்னொருத்தர் என்ன ஆவாரு? ஆஜராவார். இவன் எல்லா நன்மையும் செஞ்சிருப்பான். ஆனா ஒருத்தர் அவதூறா பேசியிருப்பான், புறம் பேசியிருப்பான், திட்டிருப்பான். அந்த பாதிக்கப்பட்ட நபர் இவருக்கு நேரம் ஆஜராவார். ஆஜராயிட்டு சொல்லுவாரு, இவனால் நான் பாதிக்கப்பட்டேன், இவன் புறம் பேசினான், அவதூறு பேசினான் என்று சொன்னோமே. ஆனால் அவன் சொன்னால் என்றால் அல்லாஹ் என்ன பண்ணுகிறான்? இவன் செய்திருப்பான்ல நன்மை, நோன்பு ஸகாத் எல்லாம் செஞ்சிருப்பான்ல, அல்லாஹ் இந்த நன்மை எடுத்து பாதிக்கப்பட்ட நபருக்கு கொடுக்கிறான். இப்படி எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் போது இவனுடைய நன்மை தீர்ந்து விட்டால், முடிந்து விட்டால், இவனால பாதிக்கப்பட்டிருப்பான்ல, அவன் பாவம் செஞ்சிருப்பான். அவனுடைய பாவத்தை இறைவன் இவனுடைய தலையில் ஏற்றி விட்டு நீ நரகத்துக்கு போ, நீ சொர்க்கத்துக்கு போடா என்று இறைவன் சொல்லி விடுவான். எப்படி மாறுது பாருங்க. தொழுகையில கரெக்டா இருக்கிறாரு, 100% நல்ல தொழுதிருப்பாரு, ஸகாத்தை கொடுத்திருப்பாரு, நோன்பை கொடுத்திருப்பாரு. இருந்தாலும் என்ன பண்ணிருப்பாரு? ஊர் ஃபுல்லா புறம் பேசுறது, அவதூறு பேசுறது, ஏதாவது இவரால பாதிக்கப்பட்டிருப்பார் அவர். இப்படி நடக்கும் போது அல்லாஹ் என்ன பண்ணுகிறான்? நன்மை செஞ்சிருக்கிறியா, உன்னால இவன் பாதிக்கப்பட்டிருக்கான் என்று இறைவன் அந்த நன்மை இவருடைய தலையில கட்டி நீ சொர்க்கத்துக்கு போ, நீ நரகத்துக்கு போ என்று இறைவன் சொல்லி விடுவான். இன்றைக்கு மக்களிடத்துல இந்த குணம் சார்ந்த விஷயத்துல புறம் என்பது அதிகமா இருக்கு. எல்லா இடத்துலயும் இயல்பாயிருச்சு. ஏன்னா அவரு இப்படி செய்யறாரு, இப்படி அவர்கிட்ட உண்மையாதான் இருக்கும். ஆனா என்ன சொல்றது? புறம் பேசக்கூடாது. ஒரு ஆள் இடத்துல ஒரு தப்பு பார்த்தோம் ஏன்னா அவரிடத்துல நம்ம சொல்லிடும். இங்க என்ன பண்றது? புறம் பேசுறது. அப்படிப்பட்ட ஆளு, இவர் குடும்பம் அப்படி இப்படி இப்படின்னு சொல்லி புறம் பேசுறது. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த விஷயத்தை ரொம்ப கவனமா இருந்தாங்க. எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கவனமா இருக்கிறாங்கன்னா, ஒரு நேரத்துல ஆயிஷா அவங்களும் அல்லாஹ்வுடைய தூதரும் பேசி கொண்டிருக்கிறாங்க. ஆயிஷா அவங்க என்ன பண்றாங்கன்னா, செய்கை மூலியமாக சஃபியா அவங்க ஒரு குட்டையான பெண் சஃபியா அவங்க அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி தான். அப்போ ஆயிஷா அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு குட்டையான ஒரு முறையில ஒரு செய்கையை செஞ்சிடறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் இதை பார்த்து கடுமையா கண்டிக்கிறாங்க. ஆயிஷாவே, நீ நல்ல முறையில பேசுனீங்க, அதுல ஒரு வார்த்தையை நீங்க ஒரு செய்கையை நீங்க சேர்த்துட்டீங்க, அது அந்த புறத்தை எடுத்து நான் கடல்ல போய் இதை நான் தூய்மை செய்வதற்காக நான் கடல்ல போய் உட்கார்ந்தேனே, ஆனால் அந்த கடலை இந்த வார்த்தை என்பது செய்கை என்பது நாசமாக்கிறோம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. சாதாரண ஒரு செய்கை தான், நம்ம எவ்வளவு பேச்சு பேசியிருப்போம். ஆனா ஆயிஷா அந்த ரசூலுல்லாஹ்வுடைய கோபம் எப்படி இருக்கும் பாருங்க. ஒரு செய்கை காமிச்சாங்க, நீ புறம் பேசிட்ட, இதை எடுத்துட்டு நான் போய் கடல்ல போய் இதை நான் தூய்மை பண்ணலாம் பார்த்து அந்த கடலை நாசமாக்கிறோம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க. அவ்வளவு கவனமா இருக்கும். நம்ம இடத்துல எல்லா விஷயமும் கரெக்டா இருக்கு, தொழுகை இருக்கு, நோன்பு இருக்குது, குணம் நல்லா இருக்குது. இந்த புறம் என்று நம்ம இடத்தில் வந்துட்டோமே ஆனால் இது என்ன ஆயிரும்? முழுக்க முழுக்க நம்முடைய அமல்களை எல்லாம் சுக்குநூறா ஆக்கிவிடும். பாதிக்கப்பட்ட ஒருத்த நபர் அந்த இடத்துல ஆஜராயிட்டான் என்றால் அல்லாஹ் என்ன பண்ணுவான்? நம்முடைய அமல்களை எல்லாம் அவருடைய தலையை ஏற்றி விட்டு அல்லாஹ் அவரை சொர்க்கத்தை அனுப்பிவிடுவான். குணத்துல நல்ல முறையில் நாம் நடக்க வேண்டும். எவ்வளவோ சிறப்புகள் இருக்கிறது. மீசான் தராஸ், அந்த தராசில நாம் செய்யக்கூடிய அமல்கள், செய்யக்கூடிய குணம், அது எல்லாமே அங்க வைக்கப்படும். அப்போ அல்லாஹ் சொல்லுகிறான், உலகத்துல மனிதர்கள் குணத்தால எப்படி வாழ்ந்திருப்பாங்க? பொறுமையாக இருந்திருப்பாங்க, பொறாமைப்படாமல் இருந்திருப்பாங்க, நல்ல அடியாராக நல்ல குணமுடையவராக இருந்திருப்பாங்க. அந்த குணமும் அந்த மீசான் தராசுல வைக்கப்பட்டு அது ஒரு நல்ல கணமாக இருந்தால் அல்லாஹ் என்ன பண்ணுவான்? அப்படிப்பட்ட நபரை சொர்க்கத்தில் அனுப்பிடுவான். அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்கிறார்கள், மறுமை நாளில் தொழுகையாளிக்கு எப்படி ஒரு அந்தஸ்தோ, நோன்பாளிக்கு எப்படி ஒரு அந்தஸ்தோ, அதே மாதிரி நல்ல குணமுடையவர் அவர்களுக்கும் மிக சிறந்த ஒரு அந்தஸ்து இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இன்னும் பல செய்தி நமக்கு சொல்லி காட்டுறாங்க. ஆனா ஸஈமுன், நான் பொறுப்புதாரி. யாருக்கு என்றால், மறுமையில் நான் ஒரு உயர்ந்த ஒரு வீட்டை நான் வாங்கி தருகிறேன். யாருக்கு தெரியுமா? ஃபி அஹ்ஸனில் அக்லாக், நல்ல குணமுடையவர், நல்ல முறையில ஒழுக்கம் மிக்க மக்களிடத்துல பேசும்போது நல்ல நகைச்சுவையாகவும் புறம் பேசாமலும் பொறுமையா இருந்திருப்பாங்க குணம்சாலிக்கு. அப்படிப்பட்ட நபருக்கு நான் சொர்க்கத்துல உயர்ந்த வீட்டை வாங்கி தருகிறேன், அது என்னுடைய பொறுப்பு என்று நபிகளார் அவங்க சொன்னார்கள். குணம் விஷயத்தை நாம் சரியான முறையில் நடக்க வேண்டும். அதற்கு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து இருக்கிறது. இப்படி பல தண்டனைகள் ஓடிக்கொண்டிருக்கும் போது மறுமை நாளில் அல்லாஹ் என்ன பண்ணுவான் என்றால், சூரியனை ஒரு மைலுக்கு இறைவன் கொண்டு வந்துருவான். இன்றைக்கு எவ்வளவோ தூரங்கள் இருக்கிறது, அதுவே நம்மளால தாங்க முடியல. அல்லாஹ் என்ன பண்ணுவான்? ஒரு மைலுக்கு கொண்டு வந்துருவார். அவர்கள் பாவம் செய்தவுடைய நிலை என்பது எப்படி இருக்கும் என்றால், வேர்வை என்பது அவர்களை மூழ்கடிக்கும். ஒரு நபர்களுடைய வேர்வை கரண்டை கால் வரையும், ஒரு நபருடைய வேர்வை வயிறு வரையும், இன்னும் சில நபர்கள் அவர்களை மூழ்கடித்து விடும். உலகத்தில் அவ்வளவு பாவம் செஞ்சிருப்பான். அப்படிப்பட்ட நேரத்துல அல்லாஹ் என்ன பண்ணான் என்றால், சில நபருக்கு அரிசினுடைய நிழலை கொடுப்பான், 7 சாவாக்கு கொடுப்பான். அதுல முக்கியமான ஒரு நபர் தான் ஷாபுன் நஷஉன் ஃபீ இபாதத்தி ரப்பி,
அல்லாஹுடைய பாதையில வணக்க வழிபாடுகள்ல ஒரு இளைஞன் என்ன இருப்பான், அந்த பருவத்தை கழித்திருப்பான். அப்படிப்பட்ட நபருக்கு அல்லாஹ் என்ன பண்ணுவான், தன்னுடைய நிழலை கொடுக்கிறான் என்று அல்லாஹுடைய தூதர் அவங்க சொல்றாங்க. இன்றைக்கு இளைஞர்களை எடுத்துக்கொண்டோம் ஆனால் மிக மோசமாக போய் கொண்டிருக்கிறது. அதுல இருந்து ஆரம்பிக்கிறது அப்படியே மரணம் வரைக்கும் உடைய வாழ்க்கை அப்படியே எங்க போறது, கூத்தாடியை பின்பற்றி போகிறான். அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரை நேசித்தோமையானால் மறுமையில் நமக்கு சொர்க்கம் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் நச்சுன்னு சொன்னார்கள், அந்த அஹ்பப்த, நீ யாரை நேசிக்கிறாயோ அவருடன் மறுமையில் இருப்பாய் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க நமக்கு சொன்னார்கள். அப்போ இன்றைக்கு இளைஞர்கள் பார்த்தோமையானால் தெருக்கூத்தாடிகளையும் கூத்தாடிகளும் அவனை முன்மாதிரி எடுத்து போய் கொண்டிருக்கிறார்கள். அப்ப இவன் எப்படி உருப்படுவான்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு நபர் வரார், வந்து கேட்கார், மறுமை நாள் எப்போது வரும் என்று கேட்கிறார். கேட்ட உடனே அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, நீ என்ன செஞ்சிருக்கிய அதற்காக அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க. அவர் சொல்றாரு, நான் இறைவனையும் உங்களையும் நான் நேசிக்கிறேன் என்று சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யாரை நேசிக்கிறாயோ அவரோடு நீ மறுமையில் இருப்பாய் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். மஹ்ஷருடைய எச்சரிக்கை நம்ம இடத்துல அதிகமாக வரணும். இந்த எச்சரிக்கை அடிக்கடி வரும்போது நாம் ஒரு ஒழுக்கமிக்கவராக இறையச்சம் என்பது நமக்கு அதிகமாகும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நல்ல முறையில் வாழ்ந்து மறுமையில இறைவனுடைய அரிசியினுடைய நிலையை பெறக்கூடிய மக்களாக உங்களை இறைவன் ஆக்கி அருள் புரிவான் என்று கூறி எனது முதல்வர் நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் வாழக்கூடிய உலகம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் பார்த்தோமையானால் மிக வேகமாக மறுமை நாளை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மறுமை நாள் வருவதற்கு முன்பாக சில அடையாளங்களை சொல்லியுள்ளார்கள். விபச்சாரம் பெருகிவிடும், ஆங்காங்கு பூகம்பம், மக்களிடத்தில் அறிவு பிடுங்கப்படும், மது வழக்கம் அதிகமாகிவிடும் என்று நபிகளால் சொன்னார்கள். இதெல்லாம் சர்வசாதாரணமாக இன்றைக்கு தினமும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு மக்களிடத்தில் என்ன ஒரு அலட்சியம் இருக்கு என்றால், இந்த அடையாளம் எல்லாம் நடந்து முடிந்தாதான் மறுமை வரும் என்று அலட்சியமா இருக்கிறாங்க. ஆனால் திருமறையில் அல்லாஹ் சொல்லும் போது, நாம் மறுமை வரணும் என்று நாடிவிட்டால் கண்ணை நீங்கள் மூடி திறப்பதற்குள்ளே வந்துவிடும் என்று அல்லாஹ் திருமறையில சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லும் போது கூட, அல்லாஹ் மறுமை வர வேண்டும், உலகம் அழிய வேண்டும் என்று நாடிவிட்டால் ஒருத்தன் என்ன பண்ணுவான்? உதாரணமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒரு சாப்பாடை தட்டிலை கொட்டி அதை எடுத்து வாய்க்கு கொண்டு போறான், வாய்க்கு உள்ள கூட போட்டிருக்க மாட்டான் அந்த சாப்பாடு, அதற்குள்ள மறுமை நாள் வந்துவிடும் என்று நபிகளார் அவங்க சொன்னார்கள். இப்போ மறுமை நாள் நம்மை நோக்கி வேகமாக வந்து கொண்டிருக்கிறது. நாம் அமல்களை அதிகமாக சேர்க்கணும். அல்லாஹ் திருமறையில் சொல்லும் போது, யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களை இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், வல் தன்துர் நஃப்சுமா கத்தமத் லிகத், நாளை மறுமை வாழ்க்கைக்காக முன்னேற்பாடாக நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? சொர்க்கம் நரகம் இருக்கிறது, சொர்க்கத்திற்கு போவதற்கு என்ன அமலை சேர்த்திருக்கீங்க, அதை எண்ணி பாருங்கள் என்று இறைவன் திருமறையில சொல்லி காட்டுகிறான். மறுமையில நம்முடன் இருப்பது இந்த அமல் மட்டும்தான். உலகத்துல நம்மளை அடக்கம் செய்யும் போது 3 விஷயங்கள் பின்தொடரும். அதுல 2 பின்னாடி போயிரும் என்று நபிகளார் சொல்றாங்க. ஒன்னு குடும்பத்தார், இன்னும் நம்ம சேர்த்து வைத்த செல்வம் எல்லாம் இந்த உலகத்தோட ஸ்டாப். கபருக்குள்ளே நமக்கு எது உறுதுணையா இருக்கு என்றால் அமலு, அவன் சேர்த்து வைத்த அமல் தான் அவனுக்கு நிரந்தரமாக இருக்கும் என்று நபிகளார் சொன்னார்கள். நாம் வாழும் போது மறுமைதான் நிரந்தரம் என்ற அடிப்படையில அதிகம் அமல்களை சேர்த்து உலகத்தில் மறுமையில சொர்க்கத்தை நோக்கி ஓடக்கூடிய மக்களாக இறைவன் உங்களை என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.